ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சார் நான் இப்போ தான் சார் +2 முடிச்சிருக்கேன். சார் இல்லை சார் என் பையன் இப்போ தான் சார் +2 முடிச்சிருக்காங்க. அவங்கள நான் கல்லூரியில் சேர்க்கணும் சார். கல்லூரியில் சேர்க்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை சார்ன்றவங்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டம் தான். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. பாதி ஃபீஸு உங்களுக்கு கட்டவே தேவையில்ல. அரசாங்கமே எடுத்துக்கொள்ளும். இது மொதல் வருஷம் மட்டுமான்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை நீங்கள் கல்லூரி படித்து முடித்து வெளியே வர வரைக்கும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு கிடையாது. இந்த சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இதற்கு தகுதியானவர்கள் யார், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவது எப்படி என்றதை பார்க்க போகிறாங்க. +2 முடித்த மாணவர்களுக்கு பயன்படுத்தும் சான்றிதழ்கள் குறித்து மேலும் விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிப்பதற்காக தமிழக அரசாங்கம் கட்டண சலுகை வழங்குகிறது. அரசு, தனியார் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண் கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் கவுன்சிலிங் மூலம் தொழிற்கல்வி படிப்பதை ஊக்குவிப்பதற்காக சாதி பாகுபாடு இல்லாமல் வருமானத்தை கணக்கில் கொள்ளாமலும் இந்த மாணவர்கள் தொழிற்கல்வி கட்டண டியூஷன் ஃபீஸ் செலவை அரசு ஏற்றுக்கொள்கிறது. சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், சுய ஆதரவு படிப்புகள், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு படித்து சேர மாணவர்களுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் ஏஐசிடிஇன்னு சொல்லுவாங்க, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கல்வி கட்டண சலுகை வழங்குகிறது. ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் படிக்க சேரும் 5% மாணவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படும். இந்த சலுகையை பெற விரும்புபவர்கள் மாணவர்கள் பெற்றோர் வருமானம் ஆண்டுக்கு 4.5 லட்சம் குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒற்றை சாளர முறை மூலம் அரசு உதவி பெறும் கல்லூரி, தனியார் பொறியியல் கல்லூரிகள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் படிக்க முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த கல்வி கட்டண சலுகை உண்டு. தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் மூலம் பொறியியல் கல்லூரி படிக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வழங்கப்படும் கல்வி கட்டண சலுகை தகுதியுள்ள இலங்கை தமிழ் அகதி மாணவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. சான்றிதழை பெற முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்றிதழ் பெறுவதற்கான பள்ளிகளில் +2 படிக்கும் பட்டதாரிகளோ இல்லாத குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் சேவை மையங்கள் மூலம் இணைய வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். தற்போது அரசு வேலைவாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படும் அரசு பணிகளில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுவதற்காக அரசாணையம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா உங்களுக்கு அரசு வேலையிலும் முன்னுரிமை கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்தால் முதலில் பட்டம் பெறுவரே முதல் முன்னுரிமை பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் அண்ணன், தம்பி, தங்கச்சி யாராக இருந்தாங்களோ அதில் யார் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் தலைமுறை பட்ட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணன், தம்பி கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வசிக்கும் அக்குடும்பத்தில் முதல் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மட்டுமே முதல் பட்டதாரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கப்படும். பட்டதாரியே இல்லாத குடும்பத்தில் இரட்டையர்கள் இருந்தால் அவர்கள் இருவருக்கும் இந்த சான்றிதழ் வழங்கப்படும். இந்த சான்றிதழ் பெறுவதற்கு வயது வரை கிடையாது சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் ட்வின்ஸ் 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப்பில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி இப்போ தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு 2 பேருக்குமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் சொல்லி கொடுக்காங்க. இந்த ஆண்டு பட்டப்படிப்பை முடித்திருந்தாலும் முதல் பட்டதாரி சான்றிதழை பெறலாம். உரிய ஆவணங்கள் சேவை மையத்தில் மூலம் இந்த சான்றிதழை கேட்டு விண்ணப்பிக்கலாம். நான் டிகிரி முடிச்சுட்டேன் சார், நான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கனாலும் வாங்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு சேவை மையத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். தகுதியுடைய முதல் பட்டதாரி சான்றிதழ் வழங்கப்படுவது குறித்து குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அதன் பிறகு இணைய வழியில் இந்த சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் விண்ணப்பித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு சான்றிதழ் அப்ரூவல் கிடச்சிடுச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லி மெசேஜ் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை அப்ளை பண்ணுங்கள். டியூஷன் ஃபீஸ்லேருந்து கன்செக்ஷன் பெறுங்க. இப்போ எங்கள் பகுதியில் ஒரு பாப்பா பார்த்திங்கனாக்கா டிகிரி, அதாவது ஃபார்மசி சேர்ந்துருக்காங்க. அந்த ஃபார்மசி ஃபீஸ் பார்த்திங்கனாக்கா 67,000 ஃபீஸ். அவங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா ஒரு 3.5 லட்சம் தான் சம்பளம் வாங்குறாரு. ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க பார்த்திங்கனாக்கா முதல் தலைமுறை பட்டதாரி. அதனால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தோம். அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபீஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பெற்று 27,000 கிட்ட அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு கண்டினியூ ஆகும்.
அப்போது 67,000 27,000 போச்சுன்னா மீதி 40,000 தான் அவங்க ஃபீஸ் கட்டினாங்க. இது போல் நீங்களும் பயன்பெறணும்னா முதல் தலைமுறை பட்டதாரியை பெற்றுங்க. சான்றிதழ் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ண பாருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.